காவிய தலைவன் ஒரு கனவு. இந்த கனவு வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்துருக்கோம். கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டோட எல்லா மக்களோடையும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு அற்புதமான கனவு. இன்னைக்கு வந்து ஒரு பாதி ஒரு கண் திறந்து அது நினைவாயிட்டு இருக்கு. இது வந்து நடிகர்களை பற்றி, நடிப்பை பற்றி, நாடக வாழ்க்கையை பற்றி ஒரு படம். இந்த நாடக வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அந்த ஜானரையே அட்டெம்ப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கான்ஃபிடன்ஸ், ஒரு பக்கபலமாக இருந்தது வாலி ஐயா தான். ஏன்னா அவர் போட்ட நாடகங்கள், அவர் எழுதிய நாடகங்கள், அவர் பார்த்த நாடகங்கள் எல்லாத்தையுமே வந்து பாலனுக்கு, ரஹ்மான் சாருக்குலாம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் நான் நடிச்சதுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் தலைவன் நாசர் சார். நான் இன்னைக்கும் உங்களோட கால் தொட்டு ஏன்னா இவர் ஒருத்தர் தாங்க எங்க எல்லாருக்கும் டெய்லி தைரியம் கொடுப்பாருங்க. இவர் வந்து என்னையும் பாலனையும் பிருத்தியும் வந்துட்டு நீங்க பண்ணுங்கடா, எல்லாம் நடக்கும், நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, மக்கள் அப்படியே தியேட்டர்லாம் அப்படியே ஹவுஸ்ஃபுல்லா குவியும்லாம் அவர் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. அப்படி மட்டும் நடக்கல. ஸோ தேங்க்யூ டு நாசர் சார். சமகால வாழ்க்கையை சார்ந்து எழுதும்போது அதில் எதுவுமே ஒரு அளவுக்கு மேல் தீவிரமோ ஆழமோ கொண்டு போக முடியாது. எல்லாருடைய சமகால வாழ்க்கை என்பது கொஞ்சம் மேலோட்டமானது. இது கடந்த காலத்துக்கு போய் இத்தகைய ஒரு படத்தை எழுதும்போது குரு சிஷ்ய உறவு, நட்பு, காதல் எல்லாமே அதனுடைய உச்சத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கனவு போல அந்த கதைக்களம் இருந்தது. அந்த வகையில் நான் எழுதிய படங்களில் ஒரு பெரிய அளவில் நிறைவையும் ஒரு எழுச்சியும் தந்த படம் இது. உங்கள் அனைவருக்கும் அது நிகழும் என்று நான் நினைக்கிறேன். I think this film is a very, very unique film. Audience kurunga or refreshing ana experience irukku. In terms of music, also in terms of the script, the characters. I really would like to thank Vasant Balan sir for giving me this beautiful opportunity. I think in his films, all his actors and actresses have a very, very powerful role. And either film la kuda, enakku oru romba challenging ana role koduthirukanga. Ipo already iTunes la music number 1 album irukku India la, and there's nobody other than to thank other than Rahman sir and his musical team. Thank you Rahman sir for being a part of this film. Chinna vayasula irundhe appume boarding school pogumbodhu Roja Bombay songs விட்டு எதுவுமே கேட்க மாட்டேன். ஸோ எனக்கு ஒரு இமோஷனலான கனெக்ஷன் இருக்கு உங்க சாங்ஸ், உங்க மியூசிக் கூட. வழக்கமாக ஒவ்வொரு படத்துக்காக பத்திரிகையாளர்கள் வரும்பொழுது, சரி இந்த படத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எதனா சொல்லுங்கன்னுவாங்க. உண்மையாக அப்படி நடக்கிறதே கிடையாது. வழக்கமாக ஒரு ஷெஃப் குக்கிங்க்கு போகிற மாதிரி தான் நாங்களும் போகிறோம், அங்கே எங்கள் வேலையை செய்கிறோம், வரோம். இப்போது ஒன்று நடக்கும், ஒவ்வொரு படத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மேடைக்காக சொல்லலை, ஒட்டு மொத்தமாக இந்த படமே எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா, மொத்தமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமைஞ்சது. இந்தியாவில் இந்திய கலைஞர்களால், இந்திய திரைப்பட கலைஞர்களால் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்று தெரியவில்லை. ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கார்கள் வாங்கியது. விருது வாங்கியவுடன் எல்லாரும் உலகம் முழுக்க சொல்வது தேங்க் காட். ஆனால் நீங்கள் அதை அழகான தமிழில் சொன்னீர்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று. அதற்கு அடுத்து ஒரு தருணம் வருகிறது. ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரஹ்மான், I have to thank for that moment. You gave such a wonderful message which changed my life. I was given 2 choices in my life. Love and hate. I chose love. I am here. Thank you. That means you wouldn't have been there. So love is greater than the music. இந்த நாடக வாழ்க்கை சம்பந்தமான ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து கதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் முக்கியமான ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எந்த டைரக்டரும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது வந்து கிட்டப்பா கேபி சுந்தரமோட லவ் ஸ்டோரி. ஸோ பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. அது எடுத்தால் வந்து அது வந்து அவ்வளோ கிளாசிக். ஆனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு அதை தான் எடுப்பாங்க.
இன்னைக்கு வந்து யாருமில்லா சாங் வந்து அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேஸ் வந்து கேபி சுந்தராம்பாள் வந்து கிட்டப்பாக்க ஒரு 7 காதல் கடிதம் எழுதியிருக்காங்க. உலகத்தில் ஷேக்ஸ்பியருடைய லவ் லெட்டர்ஸ் எவ்வளோ பாப்புலரோ அதே அளவுக்கு அந்த 7 காதல் கடிதங்களும் அவ்வளோ பாப்புலர். அந்த வரியை எவ்வளோ எளிமையாக அழகாக வந்து பாவிஜி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த சாங் வந்து அவ்வளோ ரிப்பீட்டடாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அந்த பாடல் வந்து எழுதி டியூன் போடப்பட்டது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் வந்து கேபி சுந்தராம்பாள் கிட்டப்பா லவ் ஸ்டோரியை ஒரு ஃபிலிமாக பண்ணிடலாம் அப்படி தான் நினைப்பாங்க. வழக்கம் போல் அது இல்லாத ஒரு படத்தை, அது இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு லவ் ஸ்டோரி இல்லாத ஒரு விஷயத்தை அதை ஃபிலிம் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஜெயமோகன் சார்ட்ட வந்து கதை பண்ணிட்டு போய் சொன்னேன். ஐ திங்க் வழக்கம் போல் ராட்சசன் ஒரு 1.5 நாளில் எழுதி எனக்கு மொத்த ஸ்கிரிப்டே அனுப்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 2 வருடம் வந்து தொடர்ந்து திருப்பி எழுதி தான் இந்த காவிய தலைவன்கிற ஒரு ஃபைன் ஃபினிஷிங்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தோம். ஜெயமோகன் சார் நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. என்னுடைய ஆதர்சம், என்னுடைய கனவு, என்னுடைய எழுத்தாளன், நான் டெய்லி ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கேன்னா அது காரணம் ஜெயமோகன் சார். அவருடைய எழுத்து மேலே இருக்க அவருக்கு பேஷன் பியூட்டிஃபுல். இந்த கதை, இந்த காவியத்தில் எல்லாமே ஜெயமோகன் சார் உள்ளேருந்து தான் வந்திருக்கு. நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் வாசிருக்கேன், அப்புறம் 2 ஜென்ரேஷன் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் மஜீதி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பால். ஸோ மஜீதி அது கூட ஒரு சிட்டிங் இருந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அவர் ஒரு விஷயம் சொன்னார், உங்கள் படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான், இந்திய படம் ஏன் எல்லாம் வெஸ்டர்ன் படமாக போயின்ட்டுருக்கு, உங்கள் கலாச்சாரத்தை விட்டுட்டு ஏன் வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போட்டு காமிப்பேன். அண்ட் அவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். God bless his whole team. Thank you.